Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான சௌச்சௌ சாம்பார் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சௌச்சௌ சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம மசாலா வந்து கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்குவோம். 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நான் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட ராஸ்மெல்லும் போகணும். அப்போ கடலைப்பருப்புலாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுபடணும். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயோட அந்த ஈரமான மாய்ஸ்சரைசர் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூலாக ஆன பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் துவரம்பருப்பு வந்து 1/4 கப்பு எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது நான் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் ரஃப்பாக வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடய சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட ராஸ்மெல் போட்டோம். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியை கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது வதங்கின பிறகு நம்ம வந்து சௌச்சௌ சேர்த்துக்கலாம். நான் சௌச்சௌ வந்து 1 தான் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சௌச்சௌ சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். சௌச்சௌவை ரொம்ப நேரமும் வதக்கக்கூடாது. அது வாட்டர் கண்டென்ட் உள்ள காய் சீக்கிரமாக வந்து தண்ணி விட்டு வெந்துடும். அதனால் வந்து லைட்டாக வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. ஏன்னா நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதோடு வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த சாம்பார் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்ததுனால நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து காய் சீக்கிரமாக வெந்துடும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ நம்ம கலக்கி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் விடுவோம். காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நம்ம சேர்த்த சௌச்சௌ வந்து சீக்கிரமாக வெந்துடும். அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வாட்டர் கண்டென்ட் காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம இப்போ வந்து வேக வச்சுருந்த துவரம்பருப்பு மசியலையும் இதோட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் சௌச்சௌ கூட்டு ரெசிபி போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை வந்து திரும்ப வந்து நம்ம மூடி வைப்போம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வந்து கொதித்து வந்துடும். நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் விடுறோம். அது பருப்போடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தனியா தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணி தான் வந்து சேர்த்துருக்கோம். இதை இப்போ நான் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன். இப்போ சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாமும் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பாரை நான் இந்த ஸ்டேஜிலே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஹீட்டில் வந்து சாம்பார் ஆற கொஞ்சம் திக்காகிடும். உங்களோட சௌச்சௌ சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
பாருங்கள் சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். சாம்பார் எப்போதுமே சூடு ஆற ஆற கொஞ்சம் திக்காகிடும். இது வந்து நல்லா நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த சௌ சாம்பார் கண்டிப்பாக நீங்கள் இந்த சௌ சாம்பார் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.